ஒரு உயிரை காப்பாற்றுற இருமல் மருந்துல கலப்படம் பண்ணி 20 குழந்தைகள் இறந்தாங்க. அந்த மாதிரி திருப்பி நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடாது, இல்ல நம்ம வேர்ல்டுலேயே நடக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 8 வருஷமா சிங்க பெண்ணா ஒரு ஆளா கர்ஜிச்சு அதை போய் எடுத்துட்டு போய் கோர்ட்ல கேஸை போட்டு, இது ஃபர்ஸ்ட் மருந்தே சொல்லக்கூடாது அது ஃபர்ஸ்ட். ஏன்னா அது வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அது என்ன சொல்லணும்னா இந்த 7up இந்த பவுண்டோ அதை போய் ஒரு மருந்து சொல்லி ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் இது மாதிரியான இடத்துல வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த மருந்தை எடுத்துட்டு போய் உடம்பு சரியாக குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? சத்தியமா இப்படி ஒரு ப்ராடக்ட்டை விட்டு எப்படி பொழைக்கணுமோன்ட்டு ஒரு மனசாட்சி எப்படி வருதுன்னு தெரியல. ஹாய் டிடிகே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த சிங்கப்பெண் பேர் என்ன, அப்படி எந்த மருந்துல கலப்படம் பண்ணிட்டாங்க, அவங்க 8 வருஷம் போராடினாங்களே அவங்களோட ஹிஸ்டரி என்ன, அந்த மருந்தை குடிச்சா என்னென்ன விளைவுகள் வரும் எல்லாத்தையும் A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு இடத்துல ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மருந்தை ஒரு வாட்டியாச்சும் உங்க குழந்தைகளுக்கு கன்ஃபார்மா கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ. ஸோ லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. They can not only not use ORS, they cannot sell it from today. When you go and ask for WHO recommend ORS, basically they give this. ஃபர்ஸ்ட் அந்த மருந்தை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மருந்தோட பேர் என்ன தெரியுமா? ORS, ஓரல் ரீஹைட்ரேட் சொல்யூஷன். இது எதுக்கு குடிப்பாங்கன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும் இல்லையா, வயிற்றால போய் உடம்பு சோர்வாயிரும், இல்லைன்னா எது சாப்பிட்டா வாந்தி வர மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களாம் எதுவுமே சாப்பிட முடியாது, டயர்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு மருந்தை சீக்கிரமா ஆக்டிவா கொண்டு வர்றதுக்கு, அதுல வந்து சோடியம் இந்த மாதிரி மினரல்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும். சீக்கிரமா வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப டயர்டானா டக்குன்னு கொஞ்சம் அளவுக்கு வந்து ஆக்டிவா பண்ண வைக்கும். ஆனா இதுல தான் கொஞ்சம் திருப்பமே. இதே மருத்துவமனையில இதே மெடிக்கல்ல ORS Lன்னு விற்கிறாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? ஓரல் ரீஹைட்ரேட் சால்ட் லிக்விட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரே. இது ஃபர்ஸ்ட் மருந்தே கிடையாது, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். இந்த ORS வந்து பெரியவங்க தான் ஈஸியா குடிச்சிருவாங்க. ஆனா இந்த குழந்தைகள்லாம் வந்து ஒரு ஜூஸ்னா அவ்வளவு விரும்புவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ORSL வந்து நிறைய குழந்தைகள் இப்போ ORS கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தைகள்லாம் வந்து ORSL தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த ப்ராடக்டோட இன்கிரீடியன்ட் பார்த்தா குத்துமதிப்பா இன்கிரீடியன்ட் போக வேணாம். இப்போ நம்ம வந்து ஆப்பிள் ORSல எடுத்துக்கலாம். அந்த ஆப்பிள் ORSல இன்கிரீடியன்ட்ஸ்னு பார்த்தா ஆப்பிள் ஜூஸ் வந்து ஒரு 10% போட்டிருக்காங்க. அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க, அது வந்து ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள் ஜூஸ்ல 10%. அப்ப எவ்வளவு ஆப்பிள் வந்து அதுல சேர்த்திருப்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து மீறி 90% வந்து ஆர்டிபிஷியல் கலர்ஸ், சுகர்ஸ், ஆர்டிபிஷியல் கலர் சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டதை சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்த 90% சேர்த்திருக்காங்க. இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல சொல்ல போனா ORS வந்து எது குடிப்பாங்கன்னா ரொம்ப உடம்பு சோர்வா எதுவுமே சாப்பிட முடியாம ஒரு நோயில கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நீர் சத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ORS கொடுப்பாங்க. இந்த ORSல இருக்க பாதி இன்கிரீடியன்ட் கூட இல்ல. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேஸை போட்டு ஜெயிச்ச சிங்க பெண்மணியோட நேம் என்ன தெரியுமா? டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ். ஆமா, இவங்க ஒரு மருத்துவர். இன்னும் கரெக்டா சொல்ல போனா குழந்தை நல மருத்துவர். ORS என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தார். இவங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய கேசஸ் வருது. என்ன மாதிரினா குழந்தைகள் வந்து வாந்தியா ஓவரா வருது, சாப்பிட மாட்டேன்றான், வயிற்றுப்போக்கா இருக்கு, இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சு. அப்போதைக்கு டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடைசியா குழந்தை என்ன சாப்பிட்டுன்னு கேட்கும் போது அந்த பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கடைசியா வந்து இந்த ORXLன்னு ஒரு ஜூஸை குடிச்சாங்க. அதுக்கு அடுத்து ஓவர் ஆயிடுச்சுங்க, ஓவர் ஆகி என் குழந்தை வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு ஆள் சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் போது அவங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த டாக்டர் வந்து அந்த ஜூஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்காங்க எல்லா டீட்டெயில் A to Z பார்த்த பிறகுதான் தெரியுது அது ஃபர்ஸ்ட் மருந்து கிடையாது, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அதை போய் எடுத்துட்டு போய் ஒரு குழந்தை வந்து உடல்நிலை சரியாம வயிற்றுப்போக்கு வாந்தியில இருக்கவங்களுக்கு போய் உடல் சோர்வா இருக்கவங்களுக்கு போய் இந்த மாதிரியான ஜூஸை போய் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எடுத்து கோர்ட்ல கேஸா போட்டிருக்காங்க. டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, எதுக்கு இதை வந்து ORSன்னு பேர் வச்சீங்க? சில மக்கள்கள் எல்லாரும் வந்து இதுதான் ORSன்னு நினைச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. சோ இத பேரை வந்து மாத்துங்க, இது வந்து ஒரு மருந்தே கிடையாது, இது வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். இந்த ஃபிஸ் 7up மாதிரி இது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அந்த சாஃப்ட் ட்ரிங்கை ஒரு மருந்துன்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கு அது வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ அந்த ORS வந்து வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இதுல இந்த மாதிரி ORSLன்னு ப்ராடக்ட்னு விற்க கூடாதுன்னு அப்படின்னு கேஸ போட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அந்த ப்ராடக்ட் மேல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு வந்து இடைக்கால தடை போட்டிருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. திருப்பி வந்து கொஞ்ச நாள்ல வந்து இந்த இடைக்கால தடையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த இடைக்கால தடையை வந்து உடைச்சிட்டாங்க, இதை வந்து இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேஸை விடாம லாஸ்ட் வரையும் அந்த ஜெயிச்சியா வந்து என்ன செஞ்சாங்க, FSSAI உள்ள வந்தாங்க. அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் நெக்ஸ்ட் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ORS இந்த வார்த்தையை வந்து பிரிஃபிக்ஸ் ஏதாவது முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்கிறதோ இல்லைன்னா சஃபிக்ஸ் பின்னாடி ஏதோ வார்த்தை சேர்க்கிறதோ எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. சஃபிக்ஸ் ஆர் prefix. Okay. Glucon-D active ORS also. அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா
ஒரு பக்காவான தீர்ப்பு. இந்த ப்ராடக்ட்டை வந்து பேன் பண்ணப்படும். ஏன்னா இவங்க வந்து இந்த ORS யூஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து தப்பு தான் அப்படின்ட்டு இதை வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சு இது வந்து கரெக்டான பாயிண்ட்டை நீதிபதி ஓகே சொல்லி இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட்டை பேன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி ஓனர்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு, அது சேல் ஆகிட்ட பிறகு அடுத்தது ஃபுல்லாக பேன் ஆகிட்டோம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என் சத்தியமா இந்த இடத்துல புரியல, இதை குறிச்சா இவ்வளவு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுமா அதை போய் குடிப்பாங்க. அந்த மாதிரி தெரியாம இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாரும் சோஷியல் மீடியா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த 1500 கோடிக்காக மக்கள் உயிரில் வந்து இப்பயும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை நார்மலான ஒரு கடையில் வித்தா கூட பரவாயில்ல, 180% வந்து மெடிக்கல்ல தான் அதை விற்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது, இதுக்கு மேல பேன் பண்ணியாச்சு, அந்த பொருளை விற்க கூடாதுன்னு தடை வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை அந்த டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் கேட்ட பிறகு 8 வருஷம் கஷ்டப்பட்டு போராடினது நான் இப்ப ஜெயிச்சுட்டு கண்ணீர் மல்க வந்து சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வெளியில வந்து இவ்வளவு குழந்தைகளை நான் காப்பாத்திருக்கேன், வருங்காலத்துல இந்த மாதிரி ப்ராடக்ட் வராம இருக்கிறதெல்லாம் தடுத்திருக்கேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் வராது, இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, 8 வருஷம் கஷ்டப்பட்டது வீணால அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீர்ல வெளிப்படுத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட்டை இப்ப மெடிக்கல்ல இருந்தா வாங்குவீங்களா, உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களா? இதுக்கு மேல உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? சரி விடுங்க, இது வரைக்கும் குடிச்சது முடிஞ்சாச்சு, வேற எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேல கொடுக்காம தவிர்த்து குழந்தைகளை நல்லா பாத்துக்கோங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, இது வந்து பெரியவர்களும் குடிக்கிறாங்க. தயவு செய்து திருப்பி சொல்றேன், கோச்சிக்காதீங்க, ஜூஸ் அண்ட் இனிமேல் குடிக்கிறத தவிர்த்துருங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான தகவல், இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்கான விஷயம், இந்த இந்தியால இந்த உலகத்துல என்ன ட்ரெண்டிங்கா நடக்குது, ஹெல்த் அண்ட் டிப்ஸ், இந்த மாதிரி A to Z டெய்லி நம்ம வீடியோவா ஷார்ட்ஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க சுத்தி இருக்கவங்க, உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி இருக்க நெய்பர்ஸ், சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். போயிட்டு வரேன்.